ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2169வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய அவரது சரம பிரபந்தமான திருநெடுந்தாண்டகம், தத்துவார்த்தங்கள் நிறைந்த திருநெடுந்தாண்டகம் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருப்பது 13ஆம் பாசுரம். திருத்தாயார் இவள் திருநாமத்தை தன் வாயாலே சொல்லுகிறாள். திருநாம சங்கீர்த்தனத்தை பொறுக்கும் நிலை இவளுக்கு உண்டாயிருந்தது என்று நினைத்தாள். இவளுடைய வார்த்தை கேட்காமல் துன்புற்றிருக்கிற இவளுடைய கிளியை இவள் கண்ணுக்கு முன்னால் வைத்தாள். இவள் அதற்கு திருநாமத்தை சொல்லிக் கொடுப்பாள். அதனால் இவளுக்கு ஆறுதல் பிறக்கும் என்ற எண்ணத்தாலே திருத்தாயார் பரகால் நாயகிக்கு முன் கிளியை கொண்டு வந்து விட்டாள். அது வருத்தத்தாலே பேசாமல் இருந்தது. தாயார் அந்த கிளியை பார்த்து திருநாமத்தை சொல்வீர் என்றாள். தலைமகளின் நிலையை கண்டு துன்புற்றிருக்கையால் இவளுக்கு சிஷ்யனாய் அடிமைப்பட்டிருக்கும் நாம் இவள் கற்பித்தவையே ஆனாலும் இவள் முன்பு திடீரென திருநாமம் சொல்லக்கூடாது என்னும் நினைவாலே அது பேசாமல் இருந்ததாம். ஆச்சாரியன் உபதேசித்தவையே ஆனாலும் அவள் முன்பே அதை பேசக்கூடாது என்கிற சாஸ்திரார்த்தம் இவ்விடத்திலே வெளியிடப்படுகிறது. இதை பார்த்த தலைமகள், நான் திருநாமம் சொல்ல அதை அடியொற்றி நீயும் சொல்லலாமே என்று கூறினாள். தலைமகள் தொடக்கத்தில் கிளிக்கு திருநாமத்தை கற்பித்த முறையும் அதுவே ஆகையாலே கிளி அதற்கு இசைந்தது. இவள் திருநாமத்தை சொல்ல கிளியும் திருநாமத்தை சொல்லிற்று. அது சொன்ன பின்பு திருநாமத்தின் பொருளை நினைக்க தொடங்கிய தலைமகள், ஆபத்துக்கு உதவும் இப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கு உதவாமல் இருக்கிறானே என்று தளர்ந்ததை சொல்லுகிறாள் திருத்தாயார் இப்பாட்டிலே. திருநாமம் உயிர் தரிக்கச் செய்யும் நிலை என்றும் தளரச் செய்யும் நிலை என்றும் இரண்டுண்டோ என்றால், ஒவ்வொரு நிலையில் திருநாமம் ஒவ்வொரு விளைவை விளைக்கக்கூடியதாயிருக்கும். ஒரு நிலையில் திருநாமம் பரிசுத்தப்படுத்துவதாயிருக்கும். ஒரு நிலையில் திருநாமம் இனியதாயிருக்கும். ஒரு நிலையில் திருநாமம் சம்சார துன்பத்தை போக்குவதாயிருக்கும். ஒரு நிலையில் ஒவ்வொரு பயனுக்கு சாதனமாயிருக்கும். ஒரு நிலையில் உயிர் தரிக்கச் செய்வதாயிருக்கும். ஒரு நிலையில் உயிர்விடச் செய்வதாயும் இருக்கும். ஒன்றுக்கே இப்படி பல நிலைகள் உண்டாவதை சம்சாரிகள் விஷயத்திலும் காண்கிறோம். சம்சாரிகளுக்கு உணவு இத்தனை நிலைகளையும் உடையதாகிறதென்றோ? ஆழ்வார்கள் கோஷ்டியில் திருநாமம் இனியது என்றும் உயிர் தரிக்கச் செய்வது என்றும் பரிசுத்தப்படுத்துவது என்றும் நன்றாக இருப்பது என்றும் நஞ்சாயிருப்பது என்றும் புகழ் பெற்றிருக்கும். அச்சுதா, அமரரேரே, ஆயர்தம் கொழுந்தே என்று திருநாமம் இனியதாயிருக்கிறதை சொன்னார்கள். நின் நாமம் கற்ற ஆவலிப்பு என்று திருநாமம் பரிசுத்தப்படுத்துவதாய் இருப்பதை சொன்னார்கள். கோவிந்தன் குணம் பாடி ஆவிகாத்திருப்பேனே என்று நாச்சியார் திருமொழியிலே சொன்னபடி திருநாமம் உயிர் தரிக்கச் செய்வது என்பதை சொன்னார்கள். கண்ணன் நாமமே குளறிக் கொன்றீர் என்றும் பிழைப்பில் பெரும் பெயரே பேசி என்றும் நினைத்தவர்களை ஈடுபடுத்தி அளிக்கின்ற சிறந்த திருநாமங்களை பேசி என்றும் திருநாமம் நஞ்சாவதையும் சொன்னார்கள். ஆக திருநாமம் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விளைவை விளைவிக்கக்கூடியதாயிருக்கும். இனி பாசுரத்தை பார்க்கலாம். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்றும் காமரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்றும் வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்றும் வெகாவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும் மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டா என்றும் மாகீண்ட கைத்தலத்தன் மைந்தா என்றும் சொல்லெடுத்து தன்கிளியை சொல்லே என்று துணைமுலை மேல் துளிசோர சோர்கின்றாளே. கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்றும் காமரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்றும் வில்லிருத்து மெல் இயல் தோள் தோய்ந்தாய் என்றும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும் மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டா என்றும் மாகீண்ட கைதலத்தன் மைந்தா என்றும் சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணைமுலை மேல் துளிசோர சோர்கின்றாளே. இனி பதவுரை.
கல்மாரி கல்லெடுத்து காத்தா என்றும், இந்த பெண் பிள்ளை இந்திரன் பெய்வித்த கல்மலையை ஒரு மலையை எடுத்து பிடித்து தடுத்தவனே என்றும், காமரு பூ கட்சி ஊரகத்தா என்றும், விரும்பத்தக்கதாய் அழகியதான காஞ்சிபுரத்தில் திருவூரகத்தில் நின்று அருளியவனே என்றும், வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தா என்றும், வில்லை ஒடித்து சீதா பிராட்டியை கைபிடித்தவனே என்றும், வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும், திருவெக்காவில் பள்ளி கொண்டருளும் அரசனே என்றும், அன்று மல்லரை மல்லடர்த்து அட்டா என்றும், கண்ணனாய் அவதரித்த அன்று மல்லர்களை வலிமை அடக்கி ஒழித்தவனே என்றும், மாகீண்ட கைத்தலத்தன் மைந்தா என்றும், குதிரை வடிவம் கொண்டு வந்த கேசியை கிழித்து அழித்த திருக்கைகளை உடைய எனது நாயகனே என்றும், தன் கிளியை சொல்லெடுத்து சொல் என்று துணைமுலை மேல் துளிசோர சோர்கின்றாள். திருநாமத்தின் முதல் சொல்லை எடுத்து கொடுத்து மேலே உள்ளதை நீயே சொல் என்று சொல்லி அது சொல்லத் தொடங்கியவுடன் தன் இரு திருமுலை தடங்களிலும் கண்ணீர் வெறுக பெற்று துன்புறுகிறாள் என்பது இந்த பாசுரத்தினுடைய பொருளாகும், பதவுரையாகும். இனி பாசுரத்தினுடைய திரண்ட பொருளை பார்க்கலாம். இப்பெண் பிள்ளை இந்திரன் பெய்வித்த கல்மலையை ஒரு மலையை எடுத்து பிடித்து தடுத்தவனே என்றும், விரும்பத்தக்க அழகிய காஞ்சியில் திருவூரகத்தில் நின்றருளியவனே என்றும், வில்லையொடித்து சீதா பிராட்டியை கைபிடித்தவனே என்றும், திருவெக்காவில் பள்ளி கொண்டு அருளும் அரசனே என்றும், கண்ணனாய் அவதரித்த போது மல்லர்களை ஒழித்தவனே என்றும், குதிரை வடிவம் கொண்டு வந்த கேசியை கிழித்து அழித்த திருக்கைகளை உடைய எனது நாயகனே என்றும், தன் கிளியை நோக்கி திருநாமத்தின் முதல் சொல்லை எடுத்து கொடுத்து மேலே உள்ளதை நீயே சொல் என்று சொல்லி அது சொல்லத் தொடங்கியவுடன் தன் இரு கொங்கைகளின் மேலும் கண்ணீர் பெருகப் பெற்று துன்புறுகின்றாள். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய், நீர் மாறியாகில் கடலை எடுத்து பாதுகாக்கும் கான் என்று பட்டர் அருள்வாராம். கல் எடுத்து ஒரு கல்மழையாக பெய்தது மாறி, அதுவே நீர் மாறியாகில் கடலையை எடுத்து பாதுகாக்கும் காணும் என்று பட்டர் அருளி செய்வாராம். இதற்கு இந்திரன் கல்மழை பொழியவே கல்லாகிய ஒரு மலையை எடுத்து கொடையாக பிடித்து காத்தான். அவன் நீர்மழை பொழிந்திருந்தால் கடலையே கொடையாக எடுத்து பிடித்து காத்திருப்பான் என்று பட்டர் வியாக்கியானம் அருளி செய்வாராம். எம்பெருமானுக்கு இதை கொண்டுதான் இதை செய்ய வேண்டும் என்று வரைமுறையே கிடையாது. எதையும் வல்லவனுக்கு செய்ய முடியாதது எதுவுமே இல்லை என்பது அவர் கருத்தாகும். கொங்கை என்று குறிப்பிடப்படுவது உள்ளுரையில் பக்தியை குறிப்பதாகும். பொதுவாக ஆழ்வார்கள் பாசுரங்களிலே கொங்கைகள் என்று சொல்லப்படுவதெல்லாம் பக்தி, எம்பெருமான் மேல் உள்ள பக்தியைத்தான் குறிப்பதாக ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே வியாக்கியானமும் குறிப்பிடுகிறது. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணத்தை பார்க்கலாம். தலைமகள் எம்பெருமானை பிரிந்து துன்புறும் நிலையில் இருக்கையாலே துன்பத்தை போக்கும் திருநாமங்களை எடுத்து கிளியை அவற்றை சொல்லுகிறாள். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்றும், கோவர்தன மலையை எடுத்து இந்திரன் பொழிந்த கல்மழையை தடுத்து காத்ததை சொல்லுகிறாள். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய். உலகுக்கும் இரட்சகனாக எம்பெருமானால் நியமிக்கப்பட்ட இந்திரனே கல்மழை பொழிந்து துன்பத்தை விளைவிக்க அவனால் இரட்சிக்கப்பட வேண்டிய திருவாய்ப்பாடி ஆயர்களும் பசுக்கள் முதலானவையும் அதனால் துன்பப்பட இயல்பான இரட்சகனான கண்ணன் திருவாய்ப்பாடியை காத்தபடியை சொல்கிறார். திருவாய்ப்பாடியில் உள்ளவர்கள் மழையை வேண்டி பெரும் சோறு படைத்து இந்திரனை ஆராதிக்கும் வழக்கம் உண்டு வருடா வருடம். கண்ணபிரான் அதை கண்டு அதை தடுத்து, இந்த காடும் மலையும் தான் நமக்கு புல் முதலானவற்றை கொடுத்து காப்பாற்றுகிறது, இந்த கோவர்தன மலைக்கே அந்த படையலை படையுங்கள் என்று கூறினான். தாய்ப்பாடி மக்களும் அப்படியே மலைக்கு பெருஞ்சோற்றை படைத்தார்கள். அதை கண்ணன் மலை தெய்வமாயிருந்து அமுது செய்தருளினான். கண்ணன் இப்படி செய்வதற்கு கருத்து என்ன என்றால், தன்னை சேர்ந்தவர்கள் மற்றொரு தெய்வத்தை வழிபடுவது என்பது
தன் மனைவியை மற்றொருவருக்கு கொடுப்பது போலே இருந்தது கண்ணனுக்கு. இப்படி அவன் செய்தபோது நமக்கு என்று படைத்த சோற்றை, அது இந்திரனுக்காக சமைத்த சோறு என்னும் எண்ணத்தை பாராமல் அந்தர்யாமியான எம்பெருமான் நேரே அமுது செய்தானே என்று உகந்து ஈடுபட வேண்டியிருக்க, கண்ணன் அருகிலே கொண்ட பலத்தாலே நமக்காக ஏற்பட்ட விழாவை இல்லாமல் செய்தனரே இடையர்கள் என்று கோபம் கொண்டவனாய் இந்திரன் ஊழிக்கால மேகங்களை அழைத்து கல் மழை பொழிந்து திருவாய்ப்பாடியை அழித்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான் இந்திரன். திருவாய்ப்பாடியில் உள்ளோரும் அந்த கல்மழையால் துன்புற்றார்கள். அந்த நிலையில் மலையை வழிபட்டோம், கண்ணன் ரட்சித்தான் என்று ஆகிவிடக்கூடாது என்று நினைத்து இவர்கள் வழிபட்ட கோவர்தன மலையை எடுத்து அதனை கொண்டு இவர்களை காத்தான் கண்ணன். கல் எடுத்து சோலை சூழ் குன்றெடுத்தாய் என்று முதல் திருவந்தாதி சொல்கிறபடியே அவன் எடுத்தது சோலை சூழ்ந்த குன்றாய் இருந்த போதிலும் கல்லெடுத்து என்று ஏதோ ஒரு கல்லை தூக்கினது போலே எளிதாக சொல்லுகிறாள். ஸ்ரீ கோவர்த்தனத்தை எடுத்த போது அவன் விளையாட்டாக எடுத்ததை கண்டிருந்தவளாகையாலே இந்த மலையை எடுத்த வல்லமை இவளுடைய நெஞ்சில் ஊறி கிடக்கிறது அல்லவோ. எம்பெருமானை அடையப் பெறுவதும் அனுபவிக்கப் பெறுவதும் அவனுடைய சக்தியாலேயே என்று நினைத்திருப்பவள் அல்லவோ இத்தலைமகள். சிலர் பிரபத்தி சக்தி இல்லாதவர்களுக்கு உரியது, சிலர் பிரபத்தி சக்தி இல்லாதவர்களுக்கு உரியது, பக்தி முதலான உபயாந்தரங்கள் சக்தி உள்ளவர்களுக்குரியது என்று கூறுவதும் உண்டு. நம்முடைய ஆச்சாரியர்கள் கோஷ்டியில் இந்த வார்த்தையை ஏற்பதில்லை. சக்தி உள்ளவர்களும் இல்லாதவர்களும் எந்தவித வேறுபாடு இல்லாமல் எம்பெருமானுடைய சக்தியை கொண்டே காரியம் கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய ஆச்சாரிய கோஷ்டியின் வார்த்தை. ராமாயணம் சுந்தரகாண்டத்திலே எதிரிகளின் பலத்தை அழிக்க வல்ல சக்கரவர்த்தி திருமகன் இலங்கையை அம்புகளால் கலக்கி என்னை மீட்டுச் செல்வாரே ஆனால் அது அவருக்கே தக்கதாகும் என்று சீதா பிராட்டி சொல்கிறபடியே ஆச்சாரிய பரம்பரையில் முதல்வர் என்று சொல்லப்படும் அந்த பிராட்டி எம்பெருமானுடைய சக்தியையே நம்பியிருந்தாளே ஒழிய தன்னுடைய சக்தியை நம்பியிருக்கவில்லையே. கல்லெடுத்து கல்மாறி காத்தாய், கல்மலையாகையாலே கல்லை எடுத்து காத்தான். நீர்மலையாகில் கடலை எடுத்து காத்திருப்பான் காணும் என்று பட்டர் அழி செய்வாராம். இதனால் எல்லாம் வல்ல எம்பெருமானுக்கு இதனை கொண்டு இன்ன காரியம் செய்ய வேண்டும் என்னும் நியமம் இல்லை என்பது விளங்குகிறது. இப்படி கூப்பிடும் தலைமகளின் திருவுள்ளமாவது, இந்திரன் போன்ற பிறரால் வந்த ஆபத்தில் இருந்துதான் ரட்சிக்க வேண்டும் என்ற நியமம் உனக்கு உள்ளதோ? உன்னால் வந்த ஆபத்தில் இருந்து என்னை ரட்சிக்க கூடாதோ? கல்மழையில் அகப்பட்டவர்களை தான் ரட்சிக்க வேண்டும் என்ற நியாயம் உண்டோ என்று கேட்கிறாள். கல்மழையில் அகப்பட்டவர்களை தான் ரட்சிக்க வேண்டும் என்ற நியாயம் உண்டோ என்று கேட்கிறாள். சம்சார துன்பமாகிற வலையில் அகப்பட்டவர்களை காத்தல் ஆகாதோ? ஒரு ஊர் முழுவதும் துன்பப்பட்டால் தான் காக்கலாமோ? அந்த ஊர் முழுவதும் பட்ட துன்பத்தை நான் ஒருத்தி படும்போது காக்கலாகாதோ? என்னை காப்பதற்கு மலையை எடுக்க வேண்டாம், மலையை எடுத்த தோளை காட்டினாலே போதுமே என்று கூறுகிறாள் பரகால நாயகி. காமரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்றும் விரும்பத்தக்கதாய் அழகியதான காஞ்சிபுரம் திருவூரகத்தில் நின்றருளியவனே, கல்லெடுத்து கல்மாறி காத்த காலத்திற்கு பிற்பட்ட அனைவருக்கும் உன்னை முழுவதுமாக காட்டுவதற்காக அல்லவோ திருவூரகத்திலே உலகளந்த பெருமாள் திருக்கோயிலிலே வந்து நின்றருளுகிறாய். திருவூரகத்தில் உலகளந்த திருக்கோலத்துடன் திருவிக்கிரமன் வந்து நிற்க கண்ணன் வந்து நின்றது போலே பேசுவானேன்? எனில் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் அனைவரையும் தீண்டுகையும் தன் பேராக அடியாரது காரியத்தை செய்கையும் திருவிக்கிரமனுக்கும் கண்ணனுக்கும் தனித்தன்மையாய் இருப்பதாலே அந்த ஒற்றுமையை கருதி இருவரையும் ஒன்றாக பேசுவது வழக்கம். காமரு பூங்கச்சி விரும்பத்தக்கதாய் அழகியதாய் இருக்கை, இனிய பொருள்களாலும் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு உறுப்பானவர்களாலும் நிறைந்திருக்கும் காஞ்சிபுரம் என்பது பொருள்.
கட்சி முழுவதும் திவ்ய தேசங்கள் நிறைந்திருக்கையாலே இனிய பொருள்கள் நிறைந்த ஊர் என்று சொல்லப்படுகிறது. பெரிய நகரமாகையாலே எம்பெருமானை அனுபவிப்பதற்கு உறுப்பான பொருள்கள் நிறைந்த ஊர் என்றும் சொல்லப்படுகிறது. பரமபதத்துக்கும் சிறப்பு இந்த இரு தன்மைகளாலேயே அல்லவோ. உலகளந்த போது தன்னை விரும்பாதவர்களுக்கும் எளியவையான திருவடிகள் அளவிறந்த காதலுடைய எனக்கு அரிதாவது ஏன் என்கிறாள். உலகளந்த போது அனைவரையும் தீண்டாமல் ஒரு சிலரையே தீண்டியிருந்தால் நான் ஆறியிருக்கலாம். அப்படி இல்லையே, அனைவரையும் தீண்டினாயே. அந்த திருக்கோலத்தோடு அக்காலத்திற்கு பிற்பட்டவர்களுக்கும் ஊரகத்தில் காட்சி அளிக்கிற போது உலகளந்த காலத்திற்கு பிற்பட்டேன் என்று ஆறுதலடைய இடமில்லையே. நானும் அவர்களுள் ஒன்றுதானே. இப்பாட்டிலும் 16வது பாட்டு போன்ற மற்றும் சில பாடல்களிலும் அடுத்தடுத்த அடிகளில் விபவ அவதாரங்களையும் அர்ச்சாவதாரங்களையும் சேர்த்து அனுபவிக்காமல் ஓரடியில் விபவ அவதாரத்தையும் அடுத்த அடியால் அர்ச்சா அவதாரத்தையும் மாறி மாறி அனுபவிக்கும் வழக்கத்தை உடையவர் இந்த ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். அதற்கு என்ன காரணம்? சுகவாசிகளான அரசர்கள் உண்ணும் போது ஒவ்வொரு பிடி சோற்றுக்கும் நெய் விட்டு கொள்ளுவது போல இவரும் விபவ அவதாரங்களை அனுபவிக்கும் போது அடுத்தடுத்த அடிகளில் அர்ச்சாவதாரங்களையும் சேர்த்து கொள்வார். திருப்பதிகளை விட்டு தம்மால் உயிர் வாழ முடியாமையாலே. அப்படியானால் அர்ச்சாவதாரங்களை மட்டுமே பாடாமல் விபவ அவதாரங்களையும் ஏன் சேர்த்துக் கொள்கிறார்? அர்ச்சாவதாரங்கள் விபவ அவதாரங்களாகிற பெருங்காற்றிலே தோன்றும் மடுக்கள் போன்றவையாகையாலே அர்ச்சாவதாரங்களுக்கு மூலமான விபவ அவதாரங்களையும் சேர்த்துக் கொள்கிறார் என்று கண்டுகொள்ளலாம். மற்ற ஆழ்வார்களுக்கும் இவருக்கும் உண்டான வேற்றுமை இதுவே ஆகும் என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. அவர்கள் மேன்மையை அனுபவிக்கும் போது பரமபதநாதனை பற்றி பேசுவார்கள். நீர்மையை அனுபவிக்கும் போது விபவ அவதாரங்களை பற்றி பேசுவார்கள். அந்த நீர்மையை நேரில் காண்பதற்காக அர்ச்சா அவதாரங்களை அனுபவிக்க தொடங்குவார்கள். இவர் மேன்மையை அனுபவிப்பதும் அர்ச்சாவதாரத்திலே, அதை நேரில் காண்பதும் அர்ச்சாவதாரத்திலே. வில் இருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்றும் சீதா பிராட்டியை பெறுவதற்காக அதற்கு தடையாயிருந்த சிவதனுசை முறித்து அந்த வீரத்தை காட்டி சீதா பிராட்டியின் பெருமைக்குரிய அபிமானத்தை பெற்று இயல்பாகவே மென்மையை பெற்றிருந்த பிராட்டியின் தோளை அணைந்தவனே தோய்ந்தாய். ஸ்ரீ ஜனக சக்கரவர்த்தி இந்த வில்லை முறித்தவர்களுக்கு சீதையை கொடுக்க போகிறோம் என்று ஆணையிடுகையாலே வில்லை எடுத்து வளைத்து நாணை பூட்டுவதற்காக வில்லை வளைத்த அளவிலே அது முறிந்தது. அந்த கணத்திலேயே கன்னிகாதானம் செய்யும் பொற்கிண்டியை கொண்டு வந்து தான நீர் வார்ப்பதற்கு ஜனக சக்கரவர்த்தி முற்பட அரசகுமாரராகையாலே நம் வீரத்தை காட்ட வந்தோமே ஒழிய திருமணம் செய்வதற்காக பெண் தேடி வந்தோமா நாங்கள்? விவாகம் செய்ய வேண்டுமானால் எம் குலகுருக்களான வசிஷ்டர் முதலானவரையும் தந்தையான தசரத சக்கரவர்த்தியும் கேட்டே செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ ராமபிரான் சொல்ல வில்லை முறித்த வீரத்தையும் வார்த்தை சொன்ன அழகையும் கண்டு நீர்ப்பண்டமாய் உருகினாள் சீதா பிராட்டி. அந்த வில்லை முறித்த சிரமத்தால் வந்த களைப்பு தீர நீர்ப்பண்டமாய் உருகிய அப்பிராட்டியின் தோளிலே முழுகினான் ராமபிரான். தோள் தோய்ந்தாய் என்றும் எங்கும் பரந்த பரபிரமமான ராமபிரான் பிராட்டியின் ஒரு அவயவமான தோளில் அடங்கியபடியை சொல்லுகிறார். மற்ற அவயவங்களும் ஆத்ம குணங்களும் திருமேனி குணங்களும் இந்த சிறப்பு பெறாமல் பயனற்று போயின. எப்போதும் எம்பெருமானோடு சேர்ந்திருக்கும் பிராட்டியை மனிதர்களாக அவதரித்த போது தசரத குலத்திலும் ஜனக குலத்திலுமாக பிரிந்திருக்கும் போதும் நீர்வார்த்து சேர்க்கும் ஜனக சக்கரவர்த்தி தேவையாயிருந்தது. இதிலிருந்து எல்லா ஜீவர்களுக்கும் பிராட்டியைப் போலே வேறு எவருக்கும் இல்லாத ஸ்வரூபம் உண்டானாலும் கூட எம்பெருமான் கைகொள்ளும் போது ஓர் ஆச்சாரியனை ஆசிரியிப்பதும் புருஷகாரத்தை பற்றுவதும் தேவையாயிருக்கிறது என்பது விளங்குகிறது. உன்னை பிரிந்து ஜனக குலத்திலே தனியே இருந்த பிராட்டியின் பிரிவு துன்பத்தை போக்கிய நீ என் தனிமையால் வந்த துன்பத்தை போக்காதது ஏன் என்று கேட்கிறாள்.
வெஹ்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும். முந்தின அடியில் பிராட்டியை கைப்பிடித்ததை சொல்லுகையாலே பிராட்டியை கைப்பிடித்த பின் வந்து கிடக்கும் இடம் திருவெஹ்காவே என்னும் ஆழ்வாரின் திருவுள்ளம் விளங்குகிறது. வேந்தே என்றும் சக்கரவர்த்தி திருமகன் வந்து கிடக்கிறான் என்று தெரிந்து கொள்ளும்படி திருவெஹ்காவில் எம்பெருமான் கண் வளர்ந்தருளும் மிடுக்கிலிருந்து விளங்குகிறது. இருவருமான சேர்த்தியிலே அனுபவிக்க ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் துன்புறுகின்ற என்னுடைய துன்பத்தை போக்கினால் அல்லவோ அந்த சேர்த்தி பயனுள்ளதாகும். மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டா என்றும். சாணூரன் முஸ்டிகன் என்கிற மல்லர்களை வெல்லுகிற போது முதலில் அவர்களுடைய வலிமையை அழித்து அதற்கு பின்னரே அவர்களை அழித்தான் என்பது கருத்து. அடர்த்து மல்லரை அன்று அட்டா என்றும். முதலில் உள்ள மல் என்ற சொல் வலிமையை குறிக்கிறது. மல் அடர்த்து அல்லது மல் என்று கிருஷ்ண பலராமர்களின் திருத்தோள்களின் வலிமையை கொள்வதாகவும் சொல்லலாம். அந்த திருத்தோள்களின் வலிமை நான் வீணாக போகலாமோ, என் திணவடங்க விஷயத்தை காட்ட வேண்டும் என்று நிறுக்க அந்த திருத்தோள்களின் மிடுக்கை அடக்கி வைத்து சாணூர முஸ்டிகர்களை அழித்து தனது அந்த திருத்தோள்களின் வலிமைக்கு விஷயத்தை காட்டி கொடுத்தான் என்பது கருத்து. அன்று அட்டாய் என்றும். அன்று ஸ்ரீ வசுதேவருக்கும் தேவகி பிராட்டிக்கும் வந்த ஆபத்து போன்றது இன்று எனக்கு வந்தது. அவர்கள் இருவரும் கண்ணன் பிறந்த அன்றே கண்ணனை கண்டு அனுபவித்து உடனே திருவாய்ப்பாடியிலே கொண்டு விட்டுவிட்டோம். நம்முடைய ஆயுளின் இறுதிக்காரத்திலாவது பிள்ளை என் முகத்தில் விழிக்க முடியுமா என்னும் கவலையாகிற ஆபத்திலே கிடந்தார்கள். அவர்களுடைய ஆபத்து எம்பெருமானின் முகத்தில் விழிக்க முடியுமோ என்னும் தன் ஆபத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கையாலே அன்று என்கிறாள். மல்லரை அன்று அட்டா என்றும். தாய் தந்தையருக்கு வந்த ஆபத்தைத்தான் போக்குவாயோ, காதலிக்கு வந்த ஆபத்தை போக்கக்கூடாதோ? பெரும் பாவிகளான சாணூர முஸ்டிகர்கள் அந்த தோளின் ஸ்பர்சத்தை பெற்றிருக்க அந்த தோல் இல்லாமல் உயிர் வாழ இயலாத எனக்கு அது அரிதாவது ஏன் என்று கேட்கிறாள். நான் காதலியாயிருந்து இப்படி துன்பப்படுவதை விட்டு மல்லர்களைப் போல் எதிரியாயிருந்து சண்டையிட வந்திருந்தேனானால் அந்த தோளின் ஸ்பர்சம் எனக்கு எளிதாக கிடைத்திருக்குமே என்கிறாள். மாகீண்ட கைத்தலத்தன் மைந்தா என்றும். குதிரை வடிவில் வந்த கேசி என்னும் அசுரனை வாயை கிழித்து போட்ட திருக்கைத்தலத்துக்கு உடைய நாயகனே என்று பொருள். திருவாய்ப்பாடியில் உள்ள 5 லட்சம் குடிப்பெண்களும் தன்னை அனுபவிப்பதற்கு தடையாயிருந்த கேசி என்னும் அசுரனை கொன்று தன்னை அவர்களுக்கு கொடுத்தபடியை சொல்கிறார் இந்த வாக்கியத்தாலே. அதாவது கம்சனால் தூண்டப்பெற்று குதிரை உருவில் வந்த அசுரனான கேசி கண்ணனுடைய மென்மையையும் இளம் பருவத்தையும் கண்டு இவனும் நமக்கு ஒரு பொருட்டோ, வாயாலேயே இவனை விழுங்கி விடுவோம் என்று வாயை திறந்து கொண்டு ஓடி வர சிறு பிள்ளைகள் துவாரம் கண்ட இடத்திலே கையை விடும் வழக்கமுடையவர்களாகையாலே அந்த வழக்கப்படி குதிரையின் வாயில் கையை நுழைத்தான் கண்ணன். அது இரட்சகனின் கையாகையாலே ரட்சிப்பதற்கு இடம் கிடைத்தவுடன் வளர்ந்து கொடுத்தது. உடனே அந்த அசுரன் வெள்ளரிப்பழம் பிளப்பது போல் பிளந்து விழுந்து அழிந்தான். என் மைந்தா என்னும். திருவாய்ப்பாடியில் பெண்களை வசப்படுத்திய இளம் பருவத்தை காட்டி என்னை தனதாக்கி கொண்டவனே என்று கூறுகிறாள். திருவாய்ப்பாடியில் பெண்களை வசப்படுத்திய இளம் பருவத்தை காட்டி என்னை தனதாக்கி கொண்டவனே என்று கூறுகிறாள். என்றும் 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 என்று சொல்லெடுத்து இப்படியாக ஆங்காங்கு ஒவ்வொருவருக்கு ஆபத்துக்களை போக்கிய திருநாமங்களை சொல்லிக் கொடுத்து சொல்லெடுத்து இப்படி திருநாமங்களை உச்சரிப்பதே இவளுக்கு மலை எடுத்தது போலே இருக்கிறது. பிரிவு துன்பத்தால் அவன் மலையை எடுக்கும் போது அவனுடைய சக்தியை நினைத்து ஒரு கல்லை எடுப்பது போல எடுத்தான் என்றாள். ஆனால் தான் கிளிக்கு சொல்லி வைத்ததை சொல்லும்போது சொல்லெடுத்து என்னும் பதத்தாலே தன் சக்தியின்மையை காட்டுகிறாள். தன் கிளியை, தான் விரும்பி வளர்த்த கிளியை, எம்பெருமானுடைய இனிமையை அறிந்த பின்பு முன்பு விரும்பியிருந்த பாவையாகிற பொம்மையை பொருட்படுத்தாமல்
இருந்தாள். இந்த கிளி அறிவுடையதாய் திருநாமத்தை சொல்லக்கூடியதாகையாலே விரும்புகிறாள். அந்த பொம்மையை விரும்பவில்லை. முதலிலே பாவை பேணாள் என்று சொன்னோம் அல்லவா? அப்படி அந்த பாவை அந்த பொம்மையோடையே விளையாடி கொண்டிருந்தவள், அவளுக்கு பிடித்த அந்த பொம்மையை பொருட்படுத்தாமல் இருந்தாள். இப்போது கிளியுடன் மட்டும் ஏன் விரும்பி இருக்கிறாள் என்றால், அது அறிவில்லாத பொம்மை. இந்த கிளி அறிவுடையதாய் திருநாமத்தை தான் சொல்ல பின் சொல்லக்கூடியதாகையாலே விரும்புகிறாள். சேதனன் பற்றி இருக்கும் பொருள்களில் எதுவுமே இயல்பாக கை கொள்ளத்தக்கது அல்ல, கைவிடத்தக்கதும் அல்ல. பகவத் விஷயத்திற்கு முரணான போது அனைத்தும் கைவிடத்தக்கதாகிறது. பகவத் விஷயத்திற்கு அனுகூலமான போது எதுவும் கை கொள்ளத்தக்கதாகிறது என்பது இதிலிருந்து வெளிப்படுகிறது. சொல்லே என்று திருநாமத்தை சொல்வீராக என்று முதல் அடி எடுத்து கொடுத்தாள். அடுத்தபடி அதுவும் சொல்லத் தொடங்கியது. துணைமுலை மேல் துளி சோர்கின்றாளே, தன் இரு முளைத்தடங்களிலும் கொங்கைகளிலும் கண்ணீர் பெருகப் பெற்று துன்புறுகிறாள். திருப்பிச் சொன்ன வார்த்தையை கேட்க சக்தி இல்லாதவளானாள் பரகால நாயகி. இந்த திருமங்கையாழ்வார் பெண்மையை பாவிக்கிறாரே ஒழிய இவருக்கு மீசையும் மறைந்து கொங்கையும் உண்டாயிற்றோ எனில், மீசை என்பது ஸ்வதந்திர பொருளுக்கு லட்சணம், முலை என்பது பரதந்திர பொருளுக்கு லட்சணம். இத்தொடர் திருமங்கை ஆழ்வாருக்கு சுவாதந்திரியம், தன் உரிமை நீங்கியதையும், பாரதந்திரியம் எம்பெருமானுக்கு அடங்கி நடத்தல் உண்டானதையும் சொல்லுகிறதே ஒழிய மீசை மறைந்ததையும் முலை உண்டானதையும் சொல்லுவது அல்ல. பெண்களுக்கு நாயகனை அனுபவிப்பதற்கு உதவுவதன்றோ முலை? எம்பெருமானுக்கு அடிமைப்பட்ட சேதனனுக்குள்ள பக்தியே முலை என்ற பதட்டத்தால் சுவாபதேசமாக உள்ளுரை பொருளாக சொல்லப்படுகிறது. இது நாயக நாயகிகள் இருவருக்கும் முலை தங்கள் அனுபவத்திற்கு உறுப்பாவது போலே சேதனனுக்கும் பக்தி எம்பெருமானை அனுபவிப்பதற்கு உறுப்பாகிறது. எம்பெருமானுக்கும் இவனை அனுபவிப்பதற்கு உறுப்பாகிறது. துணை முலை நாயகனாகிற எம்பெருமானுக்கு நாயகியாகிற சேதனனை அனுபவிக்கும் போது துணையாயிருக்கும் முலை, அதாவது அனுபவிக்கும் நாயகனுக்கு அனுபவிப்பதற்கு கருவியாயிருப்பது என்பது கருத்து. இப்படி கொள்ளாமல் ஒரு முலைக்கு மற்றொரு முலை துணையாகுமே ஒழிய வேறொன்று ஒப்பில்லாமல் இருப்பதை சொல்வதாகவும் கொள்ளலாம். அவனுடைய திருவடிகளும் ஒன்றுக்கொன்று ஒப்பாயிருப்பவையாய் வேறொரு ஒப்பு இல்லாமல் இருக்கையாலே, இணையடிகள் என்று சொல்லப்படுவது போலே இவளுடைய முலைகளும் ஒன்றுக்கொன்று ஒப்பாயிருக்கையாலே துணை நிலை என்று சொல்லப்படுகிறது. துணை முலை என்று இவற்றை வேறு ஒப்பில்லாதவையாக சொல்லலாமோ? நாயகி பாவத்தில் இவரை ஒத்த மற்ற ஆழ்வார்களின் துணை முலையை ஒப்பாக சொல்லலாமே எனில், அவர்களும் இவருக்கு ஒப்பல்லர். மற்ற ஆழ்வார்களைப் போலல்லாமல் மிகவும் மென்மையுடையவர் திருமங்கை ஆழ்வார். மலையாளர்களை மற்ற ஆழ்வார்களுக்கு ஒப்பாக சொல்லலாம். அவர்கள் வாழும் கேரளத்தில் ஊட்டுப்பிறை என்ற சாப்பாடு போடும் இடங்களில் அவ்வப்போது விருந்திடுவார்கள் மலையாளர்கள். பல நாட்களுக்கு தாங்கும்படி அதில் நன்கு உண்பர். விருந்து இல்லாத போது பட்டினியும் கிடப்பர் அவர்கள். அதுபோலவே மற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானோடு கூடியிருந்து நெடுநாள் வாழ்ந்திருந்து அனுபவிக்கவும் வல்லவர்கள். பிரிந்திருக்கும் போது பிரிவு துன்பத்தால் நைந்து போகாமல் உயிர் தரிக்கவும் வல்லவர்கள். அப்படி இவரால், திருமங்கை ஆழ்வாரால் நெடுநாள் தரித்திருந்து அனுபவிக்கவும் இயலாது, பிரிவு துன்பத்தில் உயிர் தரிக்கவும் முடியாது. அவ்வளவு மென்மை மிக்கவர் இவர். பகவத் விஷயத்தில் பல நாள் சேர்ந்து அனுபவித்து உண்ணவும் மாட்டார், அனுபவிக்காமல் பட்டினி கிடக்கவும் மாட்டார். இதை கருதியே நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருந்தீர் அடியேனை என்று பெரிய திருமொழியிலே, உம்முடைய அடியார்கள் அனைவரோடும் அடியேனை ஒரே மாதிரியாக நினைத்து விட்டீரோ என்று இவர் அருளி செய்திருக்கிறார். துணைமுலை மேல் துளி சோர, கொங்கைகளின் மேல் கண்ணீர் விழுந்ததை பார்க்கும்போது தொடு உணர்ச்சியை காட்டும் ஸ்பரிச இந்திரியமும் காணும் உணர்ச்சியை காட்டும் கண்ணும் எம்பெருமானை தொடுவதும் காண்பதுமாகிற தங்கள் போகங்களை இழந்து ஒன்றோடொன்று கட்டிக்கொண்டு கதறுவது போலே இருந்ததாம். கண்ணீரானது மற்ற இடங்களில் விழாமல் கொங்கைகள் மேல் விழுகையாலே
கண்ணும் முலையும் ஒன்றோடொன்று கட்டி கொண்டு கதறுவது போலே இருந்தது என்று சொல்லுவது பொருத்தமே. சோர்கின்றாளே உள்ளுரையில் கண் ஞானத்தை காட்டுகிறது. உள்ளுரையில் கண் ஞானத்தை காட்டுகிறது, முலை பக்தியை காட்டுகிறது. அவை ஒன்றோடொன்று கட்டிக்கொண்டு அழுகின்றன என்பது ஞான பக்திகள் அழிந்ததை காட்டுகிறது. எம்பெருமானை அனுபவிப்பதற்கு உதவும் ஞான பக்திகள் அழிகையாலே தானும் சோர்ந்து போனாள், சோர்கின்றாளே. முந்தைய பாட்டில் மயங்கியிருந்த பரகால நாயகிக்கு திருநாமத்தை தாயாரும் கட்டுவிச்சியும் சொல்லுகையாலே உணர்வு பிறந்தது. இதை கண்டு திருநாமத்தை சொன்னால் நாம் துன்பம் நீங்க பெறுவோம் என்று நினைத்து பரகால நாயகி தன் கிளிக்கு திருநாமத்தை சொல்லுவிக்க தொடங்கினாள். ஆனால் அந்த திருநாமங்கள் எல்லாம் எம்பெருமான் பிறருடைய ஆபத்தை போக்கினதை சொல்லுகின்றவையாய் இருந்தன. அந்த பொருளை அனுசந்தித்தவுடன் ஆபத்துக்கு உதவுவன் ஆபத்தை அடைந்த எனக்கு உதவாமல் போய்விட்டானே என்று நினைத்து மயக்கமுற்றாள் என் பெண். உணர்வை தருவதற்காக சொல்லப்பட்ட திருநாமம் அதன் பொருளை அனுசந்திக்கையாலே மயக்கம் அடைவதற்கே காரணமாயிற்று என்கிறார் திருத்தாயார் இந்த பாசுரத்திலே. என்ன ஒரு அற்புதமான பாசுரம் பாருங்கள். ஒவ்வொரு வரியும் அதை அழைத்ததும் அவன் எம்பெருமானை அழைக்கிறாள், அழைப்பதாக பரகால நாயகி அழைப்பதாக திருமங்கையாழ்வார் கூறுகிறார். ஒவ்வொரு வரிக்கும் ஒரு தனியான அர்த்தத்தை கற்பித்து வியாக்கியானத்தை அவ்வளவு சிறப்பாக கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அவர் வியாக்கியான சக்கரவர்த்தி. அவரை போன்று வேறு யாரும் இல்லை. வியாக்கியானத்திலே அவர்தான் சக்கரவர்த்தி என்பதை உறுதிப்படுத்துவதாக ஒவ்வொன்றுக்கும் கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்றும், அதற்கு என்ன காரணம், எனக்கு ஏன் நீ காக்கவில்லை என்று ஒவ்வொரு வரிக்கும் ஒரு சிறப்பான பொருள் தந்து சிறப்பித்திருக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை. அவர் அப்படி இருந்ததால் தான் நாமால் இவற்றையெல்லாம் அனுபவிக்க முடிகிறது. அதனால்தான் அவர் பரம காருணிகர். அவருடைய கருணையினால் தான், நம்மேல் அவர் கொண்ட பரம கருணையால் தான் இவற்றையெல்லாம் அருளியிருக்கிறார். அவற்றையெல்லாம் நாம் அறிந்து அனுபவித்து இன்புற முடிகிறது என்பதை மனதிலே கொள்ளலாம். மீண்டும் பாசுரத்தை அன்வயிக்கலாம். கல்லெடுத்து கல்மாறி காத்தாய் என்றும், காமெரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்றும், வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்றும், வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும், மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டாய் என்றும், மாகீண்ட கைதலத்தன் மைந்தா என்றும், சொல்லெடுத்து தன்கிளியை சொல்லே என்று துணைமுலை மேல் துளிசோர சோர்கின்றாளே. கல்லெடுத்து கல்மாறி காத்தாய் என்றும், காமரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்றும், வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்றும், வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும், மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டாய் என்றும், மாகீண்ட கைத்தலத்தென் மைந்தா என்றும், சொல்லெழுத்து தன் கிளியை சொல்லே என்று துணைமுலை மேல் துளிசோர சோர்கின்றாளே என்ற இந்த ஆச்சரியமான அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரம காருணிகர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.